வணக்கம் மக்களே, இது ஆகாஷா 360 தமிழ் டாக்ஸ். இன்றைக்கி டாபிக் என்னென்னா, ஆழ்மனம் பேசுகிறது, ஆனால் வார்த்தைகளை தேர்வு செய்வது யார்? இதுதான் ஒரு டாப்பிக்கு. நம்ம மனசு நினைக்கிறது, யோசிக்கிறது, சிந்தனை செய்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம பேசிட முடியாது இல்லையா? எல்லாத்தையும் பேசினா பல பிரச்சனைகளை சந்திக்கணும் நம்ம. அது மூளைக்கு போகும். அந்த மூளை அதை முழுமையாக சிந்தித்து எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்னு, அதுதான் அறிவு. ஸோ கடவுள் கொடுத்த அந்த அறிவு, மனிதனோட சிறப்பே அந்த அறிவு தான். அந்த அறிவை வச்சு தான் நம்ம வாய் மூலயமா நம்ம என்ன பேசலாம், பேசுகிறத மற்றவங்க துன்புறுத்தக்கூடாது இல்லையா? ஏன்னா எண்ணங்களோட தூய்மை, அந்த தூய்மையான எண்ணங்கள் தான் நம்ம வார்த்தைகளாக வரணும். எல்லா விஷயத்திலையும் பேசினா பல பிரச்சனைகள் வரும் நமக்கு. அதனால் அந்த சிந்திக்கிற தன்மையை ஒழுங்காக கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் நம்ம பேச்சும் கரெக்டாக இருக்கும். நம்ம பேசுகிறது மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணும், அவங்க மனசையும் காயப்படுத்த வாய்ப்பு இருக்குது, நம்மளை காயப்படுத்திக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற மக்களையும் நம்ம யோசிக்கணும். எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் நம்ம பேச்சு நியாயமாக மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா, நம்மளை பிடிக்கணுன்னா நம்ம சிந்தனை தூய்மையாக இருக்கணும். தூய்மையாக இருக்கிறதுக்கு உண்டான வழி என்னன்னா, ஆன்மீகம் முன்ன உள்ள காலத்தில் எல்லாம் நிறைய பேர் சின்ன வயசில் எது வேணால் பேசினாலும் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது ஈஸியாக எடுத்துப்பாங்க. சின்ன வயசு அந்த ஒரு சின்ன பையன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க வார்த்தைகள். அது பெரிய வழியாக ஆகாது. ஆனால் கொஞ்சம் ஏஜுக்கு மேலே அது மாறும்போது அப்போ நம்ம வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம உறவுகளோ, நம்ம நண்பர்களோ, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோ. ஏன்னா நம்ம பேச்சு தான் நம்ம கேரக்டரை நிர்ணயிக்கும். அதனால் பேச்சு ரொம்ப முக்கியமாக இருக்கும்போது, எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும்போது தான் பேச்சு கரெக்டாக வரும். அந்த எண்ணத்தை சுத்தமாக நியாயமாக இருக்கிறதுக்கு வழி ஆன்மீகம். எப்படி வேணாலும் இருக்கலாம். கடவுளை கும்பிட்றது மட்டும் ஆன்மீகம் நான் சொல்ல முடியாது. ஒரு நல்ல மெடிடேட் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணலாம். ஏன்னா ஏன் இவ்வளோ தூரம் இந்த விஷயம் அப்படின்னா, நம்மள்கிட்ட நம்பி நம்ம விஷயங்கள், அவங்களோட லைஃப் கைண்ட் ஆஃப் டிசிஷன், அதை எடுக்கிறதுக்கு மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துப்பாங்க, முக்கியமானவங்கள்ட்ட. அப்போ நம்ம தவறான பேச்சு இல்லை ஒரு 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 எப்படி சொல்கிறது, அவங்கள ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு பேசி அவங்கள கெடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களே குழப்பத்தில் தான் இருப்பாங்க. நம்ம தெளிவாக இருக்கணுன்ட்டு நம்மள்ட்ட கேட்பாங்க. அப்போ உனக்கு தெரியலன்னா பேசாமல் விட்டுடலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எதை வேணாலும் பேசினா அவங்க கேட்பாங்க அப்படின்றனால அப்படிலாம் பேசிடக்கூடாது. அதனால் நம்ம பேச்சு ரொம்ப முக்கியம். அதை விட நம்ம எண்ணம், மனசு, ஆழ் மனசு, இது எல்லாமே நேர்கோட்டில் இருக்கும்போது தான் ஒரு மனுஷன் அவனோட கேரக்டரை நிர்ணயப்படுத்துவாங்க. அதுபோல் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம ஈஸியாக பேசிடுவோம். ஆனால் அவங்களுக்கு அது எவ்வளோ வலிக்குங்கிறது நம்மளால் உணர முடியாது. சில பேர் என்ன பேசினாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது.
ஆனால் ஒரு சில மக்கள், ஒரு சில பேர் அவங்க கூட இருக்கவங்களோட அந்த வார்த்தைகளை ரொம்ப மதிப்பாங்க. அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பேச்சு தவறாக அவங்க நல்லது சொல்லலைங்கிற பேரில் ரொம்ப உரிமையாக எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் பேசிடுவாங்க ஈஸியாக. அது வழி ரொம்ப கஷ்டம். அதனால் அதை சிந்தித்து பேசுங்க. எல்லாருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நம்ம எண்ணத்தில் இருக்கிற அந்த கடினமான சொற்களை சில பேர் அது நமக்கே எஃபெக்ட் ஆகும். ஒரு விஷயம் நமக்கே எஃபெக்ட் ஆகுதுன்னா அதை மற்றவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு என்ன எஃபெக்ட் ஆகும்? இந்த மாதிரி விஷயங்கள் தான் நெகட்டிவ் தாட்ஸ் ஆகும். ஏன்னா இந்த சூப்பர்ஸ்டிஷன் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இந்த மேஜிக், ஒரு ஒரு ஏவல், இதெல்லாம் நம்புகிறோமோ நம்பலையோ அது வேறு. ஆனால் மற்றவங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட அந்த எண்ணம், கடினமான எண்ணம், அது வந்து நம்மளை தாக்கும். சில பேர் இல்லைன்னா சொல்லுவான், நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது எல்லாமே அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அவங்கள அந்த எண்ணம் தான் நம்மள்ட்ட அது பிரதிபலிக்கும். ஏன்னா நம்மளோட அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு தன்மை, ஒரு மெலிசான அந்த மனசு, ஒரு தூய்மையான மனசு, அது ஈஸியாக தாக்கிடும். எப்படி ஒரு 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 பால் இருக்குன்னா நிறைய லெவலில் இருந்தாலும் அதில் ஒரு துளி விஷம் வந்தால் அந்த மொத்த பாலும் விஷமாக தான் ஆகும். அதை போல் தான் அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் பேசிடாதீங்க. சிந்தித்து வார்த்தையை பார்த்து பேசணும். எல்லாருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. தேங்க்யூ. பாய்.